நான் இன்றைக்கி டொமேட்டோ சூப் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை காலமாக இருக்குது இல்லைங்களா, சூப்பெல்லாம் குடித்தா நல்லாயிருக்கும். இது வந்து நான் அதுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளோர் 1 to 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதான் சோள மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அப்புறம் மிளகு தூள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சில்லி பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூனு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். அப்புறம் அஜினோமோட்டோ கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சு வந்து உப்பு எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு தண்ணி. அப்புறம் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. அப்புறம் எண்ணெய். அவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இந்த நடுவில் இருக்கிற பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2ஆக வந்து அதை கட் பண்ணி ஃபுல்லாக அதை வந்து நல்லா டொமேட்டோ பியூரி பண்ணிக்கணும் நல்லா நைஸாக. தக்காளி டொமேட்டோ பூரி பண்ணியாச்சுங்க. இதை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணியை போட்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம இது வந்து தோல்லாம் சில சமயம் வந்து நம்மளுக்கு அங்கங்கே வாயில் அகப்படுங்கிறதுனால தான் இது வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காங்க நான். இது இன்னும் டைல்யூட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஆன் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணிட்டோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரே ஒரு துண்டு பட்டையும் ஒரு கிராம்பும் போட்டுக்கலாம். இப்போது அந்த நம்ம அரைச்சி வச்சு வடிகட்டி வச்ச தக்காளி ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, டொமேட்டோ பூரி, இது அதை வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கொதித்த உடனே வந்து நம்ம அந்த சோள மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு அந்த உப்பு அஜினோமோட்டோலாம் கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, காரப்பொடி, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கொதிக்கிற தக்காளி அந்த ஜூஸோடு வந்து ஊற்றிடலாம். இது வந்து அப்படியே அந்த சோள மாவு போட்டால் கட்டி ஆயிரும். அதனால தான் தண்ணியில் கரைச்சி போடுறோங்க. இப்போ வந்து தண்ணியாக தானே இருந்தது பாருங்கள். அப்படியே திக்காகும். ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி பண்ணோன்னா திக்காகிடும். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். கன்சிஸ்டன்சி நம்மளோட விருப்பம் தாங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. திக்னஸும் இந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டுடலாங்க. இப்போ நான் 2 ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க. அது எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். எந்த சைஸுக்கு வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு முருன்னு ஃப்ரை பண்ணி எடுத்து கடைசியில் போட்டு பெப்பரையும் தூவி விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சாஃப்டாக இருக்குங்க. இதை ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். அதை நம்ம சாப்பிட்ற நேரத்தில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அது அவ்வளோதாங்க. டேஸ்டியான டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ப்ரெட்டு வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இதை அப்படியே மேலாக அப்படி போட்டுடலாம். நல்லாயிருக்கும். அது க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படியே சாஃப்டாகிடும் அது. அவ்வளோதாங்க. ப்ரெட்டு போட்டேன். இப்போ பெப்பர் தூவி விட்றலாங்க. பெப்பரை தூவிட்டு அதை சர்வ் பண்ண வேண்டியதான். ப்ரெட்டு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் நான். நல்லா திக்காக இருக்குங்க. உங்களுக்கு ஆறுச்சுன்னா அவ்வளோதாங்க. இந்த appetizer வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.